வீட்ல முருங்கைக்காய் இருக்குங்களா? கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு அடுப்ப ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்ச பிறகு எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் அளவு வந்து பார்த்தீங்கன்னா, கடுகு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்த வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா நமக்கு பொன்னிறமா கொஞ்சம் பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான், நமக்கு வந்து வெங்காயம் முழுசா இருக்கிற மாரி தெரியாது. இந்த ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கருவேப்பிலை கொஞ்சமா இது கூட தூவி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் வதங்குன பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளிய ஒரு 5 கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நீங்க வதக்கி விட்டுக்கலாங்க. அப்போ சீக்கிரமா நமக்கு வதங்கிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு முருங்கைக்கான்னு சொல்லுவாங்க. வீட்ல காய்ச்சதுங்க இது. அந்த முருங்கைக்காவ நம்ம இதுல போட்டுக்கலாங்க. இது நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெந்த பதம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1 ஸ்பூன் அளவு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்க காரத்துக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் மட்டும் தாங்க சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த முருங்கைக்கால மசாலா நல்லா இறங்கணுங்க. ஒரு திக்கான பதம் வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தாங்க தண்ணி. உங்களுக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி இந்த மாரி மூடி போட்டு வச்சுட்டீங்கன்னாக்கா, ஒரு 10 நிமிஷம் கொதிச்ச பிறகு நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா, நம்மளுடைய முருங்கைக்காய் கிரேவி செம்மையா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ எல்லா சைடுமே வந்து முருங்கைக்காய் நமக்கு வெந்து வந்திருக்குங்க. ஏன்னா முருங்கைக்காய் வேகாத நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்கா, நமக்கு பச்சையா அப்படியே இருக்கும் முருங்கைக்காய். இந்த மாரி நீங்க வெந்து எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் தொட்டு பார்த்தாலே நமக்கு உடையும். நல்லா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மொளகாத்தூள் ஸ்மெல் இல்லாம நல்லா இருக்கு. ஸோ இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு, அந்த கிரேவில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட்டா இருக்கிற கிரேவில ஒரு சாதத்த பெரட்டி நீங்க சாப்பிடும்போது, ஒரு பருக்க சாதம் கூட வைக்க மாட்டீங்க. டேஸ்ட் அந்த அளவு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிஷ்ஷ. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.